வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தளபதி விஜய் அவர்கள் சொன்ன குட்டி ஸ்டோரியை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நான் அதை கேட்டதுலேருந்து நான் ப்ரீஃபாக அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஒரு கர்ப்பிணி பெண் அவங்க இருக்கிறாங்க. ஒரு மழை பெஞ்சிட்ருக்கிற ஒரு நேரத்தில் அவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க ஒரு ஆட்டோ மூலிமா போகிறாங்க. ஸோ அந்த ஆட்டோ டிரைவர் அவரை அங்கே இறக்கி விட்டோன்னே அங்கே மழை பெஞ்சிட்ருக்குது. அவங்க எப்படி அங்கேருந்து வெளியில் ஆஸ்பத்திரிக்கு நடந்து போகிறதுன்னு யோசித்து தயங்கிட்டு இருந்தப்போ அந்த ஆட்டோக்காரர் அவரோட வண்டியிலேருந்து ஒரு கொடையை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாருங்க. கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண் கர்ப்பிணி பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களை பார்த்ததே இல்லை, எனக்கும் தெரியாது, நான் இதை எப்படி அடுத்த முறை உங்கள்கிட்ட கொடுக்குறது அப்படின்னா, உங்களை மாதிரியே யாருக்கு தேவைப்படுதோ அவங்ககிட்ட நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து சென்றார். இவங்களும் ஆஸ்பத்திரி போயிட்டு மறுபடியும் வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது ஒரு வயதான ஒருத்தர் இந்த மழைக்காக மழை அப்போ தூறிட்டு இருந்திருக்குது. அதை பார்க்கும்போது அதுக்கு பயந்துட்டு நின்றுட்டு இருந்திருக்கிறாரு, மழைக்கு பயந்து. அவர்கிட்ட இந்த குடையை கொடுத்து இதே இதை அவங்களும் சொல்கிறாங்க, யாருக்கு தேவைப்படுதோ அவங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவரும் கடந்து சென்று பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறும்போது பார்த்தா ஒரு பூக்கடைக்கார அக்கா ஒரு மலைக்கு ஒதுங்கி அவங்க அதை சேல்ஸ் பண்ண முடியாமல் நிற்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட இதை கொடுத்துட்டு இவரும் அதே சொல்கிறாரு, வேறு யாருக்கு தேவைப்படுதோ அவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கடுத்து ஒரு மழை பெஞ்சிட்டு அவங்க அதில் இருந்து அடுத்து ஒரு குழந்தை பள்ளி முடிஞ்சு வராங்க. ஸோ அவங்க வரும்போது அவங்க மலையில் நனைஞ்சிட்ருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கொடையை கொடுத்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஸோ இதை ஒரு வீட்டில் இருக்க ஒரு அப்பா தன் மகள் மலையில் நனைஞ்சிட்டு வருவார்னு சொல்லி பதற்றத்தோட வீட்டுக்கு வெளியில் வரும்போது அவங்க மகள் அந்த குடையை எடுத்துகிட்டு குடையோடு அவங்க வீடு சேர்ந்துடுறாங்க. இந்த குடை எடுத்துகிட்டு வர அந்த பொண்ணோட அப்பா தான் இந்த ஆட்டோக்கார அப்பா. இதுதாங்க குடை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குடையும் கொடையும் வேறு வேறு இல்லைங்க. இதில் இந்த கதையிலேருந்து வேறுபடலை. எப்படின்னா நம்ம எவ்வளோ தான் கொடுத்து இது பண்ணுறோமோ அது நமக்கு தான் திருப்பி வரும்ன்றத சொல்கிறது தான் இந்த குட்டி கதைக்கான ஒரு அர்த்தம். ரொம்ப அழகான அந்த குட்டி கதை சொல்லியிருந்தார் தளபதி. ஸோ நன்றி மக்களே.